26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் 7:45 மணி முதல் 8:45 மணி வரையிலும் காலை வேளையில் மற்றும் மாலை வேளையில் 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 7:32 மணி வரையிலும் சதுர்தசி, அதற்கு பின்பு பௌர்ணமி. இன்றைய நட்சத்திரங்கள் மாலை 3 மணி வரையில் பூராடம், அதற்கு பின்பு உத்ராடம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை 3 மணி வரையிலும் ரோகிணி, அதற்கு பின்பு மிருகசீரிஷம். மேஷராசி நேயர்களுக்கு இன்றும் சந்திரன் பாக்கியத்தில் அமைந்திருக்கிறார். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானால் நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக ஏதாவது ஒரு சுப செய்தியை நீங்கள் கேட்பீர்கள். இன்று மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நற்செய்திகள் உண்டு. பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் மற்றும் குழந்தை பாக்கியத்திற்கான மருத்துவ ரீதியாக பல நாட்களாக சிகிச்சையில் இருந்தவர்களுக்கும் இன்று நற்செய்தி உண்டு. மேஷராசி நேயர்களுக்கு இன்று மன நிறைவும் திருப்தியும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஆடி செவ்வாயான இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்கள் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் ராகு காலத்தில் துர்க்கையை வணங்கலாம். எடுத்த வேலைகள் அனைத்தும் இவர்களுக்கு வெற்றியை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரனின் சஞ்சாரம் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது. ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும். இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய சந்திரனுக்கு உண்டான மறைவு ஸ்தானத்தில் இருப்பதற்கு நல்ல பரிகாரமாகும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் மறைமுக எதிரிகளால் அலுவலகத்தில் சில பிரச்சனைகள் வந்து போகும். இன்று ஆடி செவ்வாயில் நீங்கள் பைரவர் அல்லது வீரபத்திரருக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிரிகளை வெல்லலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக வந்த பொருளாதார நெருக்கடிகள் தீரும். பணவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களினுடைய வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். புதிதாக வந்து சேர்ந்த நண்பர்கள் மூலமாக புதிய தொழில் தொடக்கங்கள், புதிய வியாபார தொடக்கங்களுக்கு வெற்றிகள் உண்டு. மனதளவில் உங்களுக்கு ஒரு சின்ன குறைபாடோ அல்லது சின்ன சந்தேகங்களோ வந்து போகலாம். இந்த சந்தேகங்களும் இந்த குறைபாடுகளும் நண்பர்கள் மூலமாக தீரும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராசியில் இருக்கக்கூடிய புத பகவானும் இன்று உங்களுக்கு நன்மையை தருவார். வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு வெற்றியை தரும். கடகராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல மன தெளிவான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல குழப்பங்களுக்கு இன்று பேசி தீர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேது பகவானின் சஞ்சாரம் இன்று நன்மையை தரும். கடகராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சுப செலவை கொடுப்பார். இன்று லாபங்கள் மிகுந்த நாளாக இருக்கும். வியாபாரிகளுக்கு வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, ஏற்கனவே வீடு கட்டுவதற்கான ஆவணங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று ஒரு நல்ல முடிவை பார்க்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு நல்ல எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மன திருப்தி மற்றும் மன சந்தோஷம் அதிகமாகும். இன்று செவ்வாய்க்கிழமை துர்க்கையை வணங்கினால் கடகராசி நேயர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே ஒரு விதமான மன கிளேசங்கள் வந்து போகும். ஒரு விதமான பய உணர்வு வரலாம். பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இந்த அஷ்டம சனியினால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். இன்று பலவிதமான பழங்களை நீங்கள் பசுமாட்டிற்கு உணவாக தானமாக கொடுப்பது மிகவும் நல்லது. இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி செவ்வாய் காலத்தில் இன்றைய நாளில் பசுமாடுகளை பராமரிப்பதோ அல்லது பசுமாடுகளுக்கு உணவாக காய்கறிகளுக்கு பதிலாக பழங்களை வாங்கி கொடுப்பதோ ஒரு நல்ல பரிகாரமாகும். செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தியாகி ஐஸ்வர்யங்கள் பெருகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது.
கன்னிராசி அன்பர்கள், கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான மனக்குழப்பங்கள் விலகும். வேலையில் இருந்து வந்த ஒரு பதற்றம் மற்றும் இதில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் தீரும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் இன்று உங்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பார். இன்று முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்க எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். இன்று சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பது உங்களினுடைய மனதில் ஒரு நல்ல நிறைவை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கனவு நிறைவேறும். நண்பர்களிடையே இருந்து வந்த ஒரு மனஸ்தாபங்கள் தீரும். உங்களுக்கு பண உதவிகள் செய்வதற்கு துலாம் ராசி அன்பர்கள் இன்று முன்வருவார்கள். இன்றைய நாளில் கடன் பிரச்சனைகள் தீருவது மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் செய்வது நல்ல ஒரு மன திருப்தியை கொடுக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். இன்றைய நாளில் துலாம் ராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதும் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பலதரப்பட்ட எண்ணங்கள் வந்து போகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குறைபாடுகள் அல்லது நெருங்கின சொந்தங்கள் மூலமாக வந்த வாக்குவாதங்கள் இவர்களுக்கு இன்று மனதில் குழப்பங்கள் வந்து போகும். இன்றைய நாளில் கணவன் மனைவி ஒற்றுமை உங்களுக்கு இந்த குழப்பங்களை தீர்க்க உதவியாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடந்தால் இன்றைய நாளில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயங்களில் மனம் தெளிவு பெறும். பிள்ளைகளினால் ஒரு சில போராட்டங்கள் இன்று வந்து போகும். இந்த போராட்டங்கள் உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களின் விளைவாகவே அமைகிறது. செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் ராகு காலத்தில் இலுப்பை எண்ணெயில் துர்க்கைக்கு தீபம் ஏற்ற மனக்குழப்பங்கள் விலகும். தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று அர்த்தாஷ்டம சனியினால் நீங்கள் ஒரு சில பகையை சம்பாதித்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அடுத்தவர்களிடத்தில் பேசும் பொழுது இன்று கனிவும் கவனமும் தேவை. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று சற்று பதற்றமான நாளாகவும் இருக்கும். உங்களினுடைய கோபம் அல்லது உங்களினுடைய மனக்குழப்பத்தை மற்றவர்களிடத்தில் காண்பிக்காமல் இருந்தால் இந்த நாள் நல்ல நாள். இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையினுடைய வழிபாடு மற்றும் ஆடி செவ்வாயாக இருப்பதனால் முருகன் வழிபாடும் சிறந்தது. முருகன் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்ய இன்று உங்களினுடைய மனநிலை பதப்படும். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பிள்ளைகளால் இருந்து வந்த ஒரு மனச்சோர்வு தீரும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். திடீர் பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் இன்று தீரும். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்திலிருந்து வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். நீண்ட காலமாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் இன்று தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும். செவ்வாய்க்கிழமையான இன்று விநாயகரை வழிபாடு செய்யவும். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மிகவும் மங்களகரமான ஒரு நாளாக அமைகிறது. செவ்வாயின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை தரும். பல நாட்களாக முயற்சி செய்து தள்ளிப்போன வேலைகள் இன்று கைகூடும். இன்று காலை வேளை உங்களுக்கு மிகவும் உகந்தது. இன்று பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேற விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம். காலையில் விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைத்து வழிபாடுகளை செய்ய இந்த நாள் நல்ல நாள். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்று பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மன பயம் விலகும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்களிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் லாபங்கள் ஏற்படும். பல நாட்களாக உங்களினுடைய குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த ஒரு பயம் விலகும். ஜென்மச்சனியினால் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்றும் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு உறுதுணையாக அமையும். மீனராசி நேயர்களுக்கு இன்று அன்னதானம் செய்ய நன்மைகள் நடக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம்.
மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.